Hi guys, this is Govindraj from Tirupur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper, second revision test 2024 10th standard mathematics original question papers with answers. இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் வந்து இந்த வருஷம் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் காமன் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2024 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம ஒன்று சொல்கிறோம், என்னென்னா நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் மட்டும் நீங்கள் படிங்க. டெஃபினட்டாக நீங்கள் மேத்ஸில் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலரான வீடியோக்கான வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், முதல்ல செலக்டிவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணி பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் 6 பிடிஐ கொஸ்டின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2023 லாஸ்ட்டாக முடிஞ்ச சப்ளிமெண்ட் எக்ஸாம் வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ சில டிஸ்ட்ரிக்ட் முடியல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க். ஸோ 1 மார்க் பொறுத்து பல டைம் சொல்லியிருக்கோம், புக் பேக்கில் இருக்க 1 மார்க் பாடுங்க. அது மட்டும் இல்லை, புக் பேக்கில் இருக்க 1 மார்க் பார்த்துட்டு பிடிஐ கொஸ்டின் இருக்கிற 1 மார்க் படிச்சிங்களா, கண்டிப்பாக நீங்கள் 1 மார்க் 14 அவுட் ஆஃப் 14 வித் ஆப்ஷனோட எழுதுங்க. 1 மார்க் ஆப்ஷன் இல்லாத விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் 2 மார்க். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆன்சர் 10 ஆஃப் தான் போல. கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 27 வரைக்கும் 9 கொஸ்டினும் 28 கம்பல்சரி. ஸோ அது மாதிரி கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15 16 ரெண்டுமே ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரொம்ப சிம்பிளான சம் தான். அதுக்கப்புறம் ஃபைன் பி, இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் 17 18 ரெண்டுமே 17 18 ரெண்டு சம்மே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட் பண்ணக்கூடிய மாடுலர் ஆர்த்தமெட்டிக்லேருந்து நெக்ஸ்ட் வந்து A8 A15 இது ரொம்ப சிம்பிளான சம் தான். 19 வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா டிட்டர்மின் த நேச்சர் ஆஃப் தட் மீன் நம்ம டெல்டா டிஸ்கிரிமினன்ட் B² - 4AC கம்பேர் பண்ண. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸும் ரொம்ப சிம்பிளான சம் தான், டிரான்ஸ்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. 21 வந்து பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி சிமிலர் ட்ரையாங்கிள். 22 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்லோப் கான்செப்ட்டில் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் இன்டர்செப்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 24th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரிலேருந்து கம்பேரிசன். 25 கொஸ்டின் 25 26 ரெண்டுமே வந்து மெஷர்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 27 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில். 28 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்லேயே ப்ராபிலிட்டிக்கில் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது பாருங்கள், A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டு சம்மே ரொம்ப முக்கியமாக. அதுக்கப்புறம் S1 S2 S3 ஃபார்மேஷனில் இது வரைக்கும் கேட்காத சம்மாக கேட்டு கிரியேட்டிவ் சம்மாக இருக்குது. 31 32 கண்டிப்பாக போல் ரேகா சம் மெத்தேடு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் 34 33க்கு வந்து ஸ்கொயர் ரூட். அதுக்கப்புறம் ஐபாட்னிஸ் கம்பெனி இது வந்து அல்ஜிப்ரால கேட்டிருக்காங்க. தீரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தீரம் 3 தீரம் படிங்க, ஏபிடி பிபிடி அதுக்கப்புறம் பித்தாகரஸ். சீவாஸும் மெலினாஸும் கண்டிப்பாக வந்துட்டு வந்து நீங்கள் டெஃபினேஷன் படிச்சுட்டு சீவாஸ் தீரம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்து. ஸோ அதுக்கான சம் ஒன்று கொடுத்துருப்பா பை செக்டர் ஃபார்மேட்டில். அதே கான்கரண்ட்னு சொல்ல 2 சம் பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் கார்டில் சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேட்காத சம் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் கம்பேரிசன் பண்ணி தான். 38 வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரிலையும் இந்த சம் கேட்காசம் தான். ஸோ இதுவுமே இதில் கேட்டிருக்காங்க. 39 40 ரெண்டு சம்மே வந்து பார்த்தா மெஷர்மெண்ட்லேருந்து ரெண்டுமே கண்டிப்பாக இப்போ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டமும் அதுக்கப்புறம் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைன் த டைம் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டு சம்மே மெஷர்மெண்ட்லேருந்து. 41 வந்து ப்ராபபிலிட்டியில் கண்டிப்பாக ஈஸி. 42 வந்து மேட்ரிக்ஸ் வந்து கேட்டு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணக்கூடிய சொன்னேன். நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி சிமிலர் ட்ரையாங்கிளும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் ஆல்டிடியூட்லேருந்து. அதே மாதிரி நெக்ஸ்ட் கிராஃபில் எப்பவுமே நீங்கள் டேபிள் இருக்காமல் இருக்க நம்ம வந்து கிராஃபை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்லேருந்து கேட்டு இந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். எதிராக சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம், இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ 14 1 மார்க்கும். ஸோ டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், தமிழ் மீடியத்துக்கு தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக பப்ளிக்கில் கொஸ்டின் பேப்பர் கிடையாது. ஸோ ஒரே கொஸ்டின் பேப்பர் சேம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்த கொஸ்டின் முதல் தமிழில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ்லையும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் எழுதிக்க வேண்டியதான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்ட்ரிக்ட் நடக்காது செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரிவிஷன் பர்பஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க். ஸோ அந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிஐ கொஸ்டின் 6 பிடிஐ கொஸ்டின் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ரிப்பீட் ஆயிரும். அப்போ பப்ளிக் கொஸ்டின் 2019 2023 வரைக்கும் நடந்தது இந்த எல்லா கொஸ்டினுமே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு
போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதில் இருக்க சம்ம நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் மேத்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபுல் போர்ஷன் அப்படின்றத இந்த எல்லா கொஸ்டின் பேப்பரும் ரிவிஷன் பர்பஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேத்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சம் தெரியும் அந்த சம் தெரியும் போக வேணாம், முதல்ல நோன் டோன் எந்த சாப்டர் நீங்கள் வெல்வர்ஸாக இருக்கீங்களோ அந்த சாப்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. Thank you all.